மனையில் இப்போ ரொம்ப அழகாக சலங்கை வச்சு 3 பக்கம் கிளி வந்து இந்த மனையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம சுவாமி வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம், அல்லது விளக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி சலங்கை தொங்குறது இன்னுமே ட்ரெடிஷ்னலாக இருக்குது. 3 பக்கம் 3 கிளி வந்து 3 காலுக்கு பதிலாக 3 கிளி வச்சு அது தாங்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த மனையும் ரொம்ப அழகாக இப்போ வந்திருக்கு. யாழி மாதிரியான உருவம் 3 பக்கமும் வச்சு, இதுவுமே வந்து நம்ம விளக்கு வைக்கிறதுக்கும் சரி, சுவாமியை வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கோடு இருக்கக்கூடிய மனை. அதில் ரொம்ப பெரிய சைஸ் தான் இப்போ பார்க்குறோம். இது சாமி, பெரிய சாமி வச்சுருக்காங்க, அல்லது பிள்ளையார் வச்சு அலங்காரம் பண்ணுறோம், நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் வைக்கிறோம், அதுக்கு ஒரு மனை வேணும், முக்காலியாக நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்றது எல்லாமே இதில் வச்சுக்கலாம். உருளி கூட வச்சு டெக்கரேட் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம்தான். இந்த 3க்குமே வந்து 3 கால் என்னவா இருக்குன்னா யானையோட முகம்தான் இதுக்கு வந்து காலாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கோட அந்த சலங்கை தான் இதில் இன்னுமே அழகுன்னு சொல்லலாம். அது மாதிரி யானையோட முகமுமே அவ்வளோ அழகாக கொடுத்து அதையே காலாக்கி இருக்கிறதுனால ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கோட அழகாக இருக்குது. 7 இன்ச்சு உயரத்தில் 11 இன்ச்சு வந்து ஸ்கொயராக இருக்குது. அப்படியே அதாவது ஒரு அடிக்கு கொஞ்சம் சின்னது. சுற்றி வந்து 4 காலுமே வந்து விநாயகருடைய முகம், 4 பக்கமும் மணியுமே தொங்குது, அவ்வளோ அழகு. மேலே வந்து நல்லா கோலம் போட்ட மாதிரி ஒரு அழகான டிசைன். உடனே வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கூட வாங்கிக்கோங்க.